நான் ரெடி, நீங்க ரெடியா? சென்னை புளியந்தோப்பு, பட்டாளம், ஓட்டேரி பகுதி கழிவுநீரை சுத்திகரித்து அனுப்ப பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் கழிவுநீர் அகற்றும் பம்பிங் ஸ்டேஷன் செயல்படுகிறது. இங்கே அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டு பழுதாவதால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் கழிவுநீர் புகுந்து விடுகிறது. புளியந்தோப்பு, பட்டாளம், KM கார்டன் பகுதிகளில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக கழிவுநீர் தேங்கி உள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கூட வெளியே செல்ல முடியவில்லை. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஆட்சிகளை எந்த குறைகளை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இது எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க இங்கே. ஏன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம். அதனால் இதே அண்ணா நகர்லையோ மயிலாப்பூர்லையோ போய்ட்டு இந்த மாதிரி தண்ணி காவா தண்ணி கூட சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்களாம் வேறு வழி கிடையாது. இங்கே இந்த காலம் ஃபுல்லாக இந்த காவா தண்ணிலையும் இந்த நாற்றத்துலேயும் தான் துவைச்சிக்கணும். ஒரு வாரமாக வீடுங்க ஃபுல்லாக இருக்கிற எல்லா வீடுங்க ஃபுல்லாக காவா தண்ணி தான், வெறும் நாற்றம் தான். உங்களால் 5 நிமிஷம் நிற்க முடியுதா இங்கே? நாங்கள் சாப்பிட கூட முடியல இங்கே, வெறும் காவா தண்ணி தான். இந்த தண்ணி கலரை பாருங்களேன், எவ்வளோ கொசு பாருங்கள் அந்த காவாங்கெல்லாம். எங்கெங்கே காவா கட்டியும் பிரயோஜனம் கிடையாது சார், வேஸ்ட்டு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்தில் பயனடையக்கூடிய திட்டங்களை பார்த்து பார்த்து நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதனால் மக்கள் நம் ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கழிவுநீர் தேங்கியதை தொடர்ந்து மக்கள் போராட்டம் நடத்திய பிறகே அதிகாரிகள் மக்களை சந்தித்து பேசினர். தமிழக அரசு எங்கள் KM கார்டன் 15 தெருவு இருக்கிறது. காவா தண்ணி நிப்பாட்டி கொண்டிருக்கிறது. வருகிற வழியெல்லாம் வரவேற்பு, சால்வ, புத்தகம், கைத்தறி ஆடைகள், பரிசு பொருட்கள் இதையெல்லாம் தருகிற போது இடையிடையிலே மனுக்களை தருகிறாங்களே. தொடக்கத்தில் ஆட்சிக்கு வந்த தொடக்கத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ ஆயிரக்கணக்கில் சேரும். இப்பெல்லாம் அது குறைஞ்சு இப்போ 100 தான் சேரக்கூடிய நிலை வந்து, அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். கடந்த 5 நாட்களாக மழை என்னவோ லேசாக தாங்க மழை வந்தது. மழை பெஞ்சு, ஆனால் இவங்க என்ன பண்ண 5 நாளாக தண்ணி தேங்கி நின்றுச்சு. இது என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பம்பிங் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. 5 நாட்களாக பார்த்தீங்கன்னா பம்பிங் ஸ்டேஷன் வேலை செய்யலை இதையே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இதனுடைய விளைவை யார் அனுபவிக்கிறது? நாங்கள் தான் அனுபவிக்கிறோம். இங்கே சூளை, தட்டாங்குளம், புளியாந்தோப்பு, பட்டாளம், ஆஞ்சநேயர் கோயில், KM கார்டன் பகுதி. KM கார்டனில் 14 தெரு இருக்குது. தட்டாங்குளம் பகுதியில் 18 தெரு இருக்குது. இந்த பகுதியில் சுமார் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20,000 பேர் மேலே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 20,000 பேருடைய வாழ்வியல் முறை இயற்கையாக, அதாவது இயல்பான வாழ்வியல் முறை முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. குடியினுடைய எழும்பூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி MLA பரந்தாம நிற்பனில்லை, எந்த மழைக்குமே அவர் வரமாட்டார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் மறியல் பண்ணி போராட்டம் நடத்தி நீங்கள் அதிகாரிங்க, கார்பரேஷன் அதிகாரிலாம் சரி பண்ண வரும்போது திமுக கட்சியை சார்ந்தவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்போ தான் நின்றுட்டு வேலை செய்கிற எங்களையும் என்ன பண்ணுறது கேட்டிங்கனாக்கா டிஸ்டர்ப் பண்ணி இங்கே அரசியல் பண்ணுறது. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு, ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்ட பிறகு மருத்துவ முகாம் நடக்கும். அப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட்லாம் கொடுத்துட்டு அப்போ நீங்கள் ஆறுதல் சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் வரீங்க? எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு நீ ஏன் வர? ஃபஸ்ட்டு எங்களை மதிக்கிறாங்களா? ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வராங்களா? வீடு வீடாக ஏறி வராங்களா? இப்போ வராங்களா? சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள். இந்த கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. இந்த கவர்மெண்ட்டெல்லாம் நாங்கள் அவஸ்தை தான் போடுறோம். நாளுக்கு நாள் நாங்கள் தீபாவளியாக எதுவுமே இல்லை. பசங்களாம் வாங்கி வச்ச பட்டாசு அந்த எல்லாமே வீணாக தான் போச்சு எங்களுக்கு. பசங்களாம் இப்போது எங்களை விடுங்க, எங்களுக்கு பழகி போச்சு. இந்த பசங்க எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க ஒரு பண்டிகை அப்படின்ட்டு.